ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து தக்ஷா எவ்வாறு கோபப்பட்டார் அப்படிங்கிறது தெரிய வருது. இங்கே வந்து இந்த சபையில் பெரிய பெரிய ரிஷிகள் இருக்காங்க, பிருகு முனிவர் இருக்கார், பல ரிஷிகள் இருக்காங்க, ப்ளஸ் பிரம்மா இருக்கார், பிரம்மதேவர் இருக்கார். 33 கோடி தேவர்களும் பிரம்மதேவரை தான் அப்ரோச் பண்ணுவாங்க அவங்கள எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும். ஸோ அப்படிப்பட்ட பிரம்மதேவர் இருக்கார். அண்ட் அவங்க எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்களாமா இந்த தக்ஷாவை நோக்கி. என்ன வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னா, கோபப்பட வேண்டாம் அண்ட் இந்த இடத்த விட்டு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு பிரம்மா முதற்கொண்டு மற்ற எல்லா பெரிய ரிஷிகளும் தக்ஷாவை வந்து சொல்கிறாங்க, கோபப்பட வேண்டாம், நீங்கள் இங்கேருந்து போக வேண்டாம். பிரபுபாதர் இங்கே எழுதியிருக்கார், puffed up by his exalted position, he thought that no one was greater than he in argument. இதுதான் பொய் அகங்காரத்துடைய வேலை. எப்படியெல்லாம் பொய் அகங்காரம் வேலை செய்கிறதுங்கிறது நமக்கு இதிலிருந்து தெரிய வருது. தன்னுடைய அதனால தான் நாம் இந்த ஜட உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஜட ரீதியான பல ஸ்தானங்கள் நமக்கு வந்தாலும் கூட அதை நாம் அணைத்து கொள்ளக்கூடாது. அதாவது அதை நாம் நம்மை அதனோடு அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஜட ரீதியான ஸ்தானம் கூட நம்மை நாம் அடையாளப்படுத்தி கொண்டால் உடனே என்ன வருது? puffed up by his exalted position அப்படின்னு வருது. கர்வம், ஜீவாத்மாவுக்கு கர்வம் வருதாம்மா. கர்வம் வந்துருச்சுன்னா இது பாருங்கள், வெரி நைஸ் இந்த உதாரணம். கர்வம் வந்துருச்சுன்னா யாருமே பக்கத்தில் போக முடியாது. பிரம்மதேவர் கூட போக முடியலையாம். பிரம்மதேவர் மற்ற ரிஷிகள் கூட சொல்கிறாங்க, தக்ஷா பிரம்மதேவருடைய மகன், கோவப்படாதீங்க, இந்த இடத்த விட்டு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்லாம் பெரிய பெரிய ரிஷிகள், மரீச்சி, பிருகுமுனிவர், பெரிய பெரிய ரிஷிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் பிரம்மதேவருடைய மகன்கள். தக்ஷாவும் பிரம்மதேவருடைய மகன், பிருகுமுனிவரும் பிரம்மதேவருடைய மகன் தான். ஆனால் இவர்கள் எல்லோரும் பிரம்மதேவர் முதற்கொண்டு சொன்னாலும் கூட தக்ஷா வந்து கேட்க மாட்டேங்கிறார். இதுதான் கர்வத்துடைய வேலை. கர்வம் வந்துடுச்சுன்னா யாருமே எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது, பக்கத்திலே வர முடியாது. கர்வம் எப்படி வருது? இங்கே பிரபுபாதர் எழுதின மாதிரியா, puffed up by his exalted position, ஜட ரீதியான ஸ்தானம். இதை நாம் அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது நமக்கு கர்வம் வருது. அதனால தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார், ஜீவேர சுரூபஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். நித்யதாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு பக்தி சாஸ்திரி கிளாஸில் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நித்யதாஸ் தானே சொல்லியிருக்கார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. நிரந்தரமாக நான் கிருஷ்ணருடைய சேவகன், நான் ஜீவாத்மா, நான் நிரந்தரமாக கிருஷ்ணருடைய நித்திய சேவகன். நிரந்தரமாக சொல்லும் பொழுது அப்போ ஏன் நடுவில் நாம் வந்து ஜட ரீதியான ஒரு ஸ்தானம், பொசிஷன், அதை ஏன் நம்ம அணைத்து கொள்ளணும்? அப்போ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக் கொடுத்த உபதேசத்தை நம்ம வந்து சிரம் மேற்கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் கர்வம் வருது. ஸோ இதை முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குந்தி தேவி வந்து ஜன்மைஸ்வர்ய சுத ஸ்ரீபிர் ஏதமான மதப்புமான் நைவார்கத் அபிதாதும் வை துவாம கிஞ்சன கோச்சரம். இதெல்லாம் இல்லாமல் இருந்துன்னு ரொம்ப நல்லது. நமோ அகிஞ்சன வித்தாய,
நிவத்தாயா குணவிருத்தையே. குந்தி தேவி என்ன சொல்கிறாங்க? நமோ அகிஞ்சன வித்தாய. கிருஷ்ணன் யாருடைய சொத்து? கிருஷ்ணன் யாருடைய சொத்துனா ஜட ரீதியான ஐஸ்வர்யங்கள் இல்லாத நபருடைய சொத்தாம். அதனால் ஒரு பக்தர் ஜட ரீதியான ஐஸ்வர்யங்கள் அவர்கிட்ட சேரலை அப்படின்னா, அவர்கிட்ட வரலைன்னா அவர் பாக்கியசாலி. அவர் பாக்கியசாலி. ஏன்னா கிருஷ்ணன் அவருடைய சொத்து. இது வெரி இன்ட்ரெஸ்டிங். ஜட ரீதியான ஐஸ்வர்யங்கள்னால் எல்லாமே அடக்கம். அதில் ஸ்தானம், பதவி, புகழ், செல்வாக்கு, செல்வம், மரியாதை எல்லாமே இதில் அடக்கம். இது நம்மள்கிட்ட சேரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் என்னுடைய சொத்துன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ கிருஷ்ணன் நம்மளுடைய சொத்தாக இருக்க மாட்டார். கிருஷ்ணன் தூரமாக போயிடுவார். அண்ட் இதெல்லாம் சேர சேர என்ன ஆகுறது? நான் எத்தனை வச்சுருக்கேன், நான் எவ்வளவு புகழ் எனக்கு இருக்குது, எத்தனை பேர் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதனால தானே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ந தனம் ந ஜனம் ந சுந்தரி. ஒரு தடவை குரு மகாராஜ் வியாச பூஜா ஆஃபரிங்ஸில் இது எழுதியிருந்தேன் நான். தனம் விட்டுறலாம், சுந்தரின்னு கூட விட்டுறலாம், ஜனம் அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. ஜனம்ங்கிறது என்னை பின்பற்றுபவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப மயக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஒரு தடவை அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியாம். ஒரு ராஜா இருந்தாராம்மா. அந்த ராஜாவை எதிரிகள் தோற்கடிக்கிறதுக்கு பல தடவை போர் புரிகிறாங்க. ஆனால் அந்த ராஜா போரில் ஜெயிச்சிடுறாராம்மா. எப்பொழுதுமே ஜெயிச்சுட்டே இருந்தாராம்மா. எதிரிகள்லாம் பார்த்தாங்களாம்மா, எப்படி இந்த ராஜாவை தோற்கடிக்கிறது, இவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கார் போரில். ஸோ எதிரிகள்லாம் பார்த்தாங்களாம்மா. ஒரு நபரை அப்பாயிண்ட் பண்ணாங்களாம்மா. ஒரு நபரை அப்பாயிண்ட் பண்ணி, உன்னோட வேலையை என்னென்னா, உனக்கு இந்த சன்மானம், இவ்வளோ ரூபா உனக்கு கொடுத்துட்றேன் சன்மானம். உன்னோட வேலை என்னென்னா, அந்த ராஜா பக்கத்தில் உட்காந்துட்டு அவரை புகழ்ந்துட்டே இருக்கணும். அவரை புகழ்ந்துட்டே இருக்கணும். இதுதான் உன்னோட வேலை, வேறு எதுவுமே இல்லை உன்னோட வேலை. அவரை புகழ்ந்துட்டே இருக்கணும், ராஜா காதில் கேட்குற மாதிரியா. சரி, இந்த நபர் ராஜா பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் புகழ்ந்துட்டே இருந்தார். நீங்கள் இப்படிப்பட்டவர். அந்த புகழ் அவரை கேட்டு அப்படியா, நான் அப்படிப்பட்டவனா, நான் இப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டு மயங்கி போயிட்டாராம்மா. மயங்கி போனதுனால அவருடைய கவனம் ராஜ்யத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த இது போயிடுச்சாம் அவர்கிட்ட. அதான் இசோலினஸ் ராதாநாத் சுவாமி வர சொல்வார், நாம் பிரச்சாரத்தில் சிம்மமாக இருக்கணும், ஆனால் திருநாதவி சுனீச்சேன லைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். திருநாதவி சுனீச்சேன பணிவான சிங்கமாக இருக்கணுமா அப்படி சொல்லுவார். ஸோ இந்த நபர் ராஜாவை புகழ்ந்து அதை கேட்டு இந்த ராஜா மயங்கி போய் தன்னுடைய கவனத்தை ராஜ்யத்தை பாதுகாக்கணும் எதிரிகள்கிட்டருந்து அப்படிங்கிறது அது சிதறி போயிடுச்சான். அந்த டைமில் இந்த வீரர்கள் அவரை அட்டாக் பண்ணி ராஜாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்படியாக அந்த ராஜ்யத்தை கைப்பற்றுறாங்களாமா வீரர்கள். சிம்பிளி அவரை புகழ்றதுக்கு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு. அதனால தான் நம்ம படிக்கிறோம், எல்லா புகழும் கிருஷ்ணருக்கே, அவருக்கு தான் எல்லா புகழும், நமக்கு அல்ல. ஸோ இதெல்லாம் சேரும் பொழுது கர்வம் வருதாம். மதப்புமான், ஏதமான மதப்புமான். இது ஹிஸ்டரி. தக்ஷா காலத்திலே இதே தான், இப்பயும் அதே தான். மாயாவுடைய செயல்பாடு ஒரே மாதிரி தான். பாருங்க,
ஒரு பக்தி சாஸ்திரி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். குந்தி தேவி 5000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, ஸ்ருத ஸ்ரீபிர். சுத்தானா என்னது? படிப்பு. ஸோ குந்தி தேவி காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த படிப்பு என்ன? வேத படிப்பு. அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த மாதிரி படிப்பெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி டிகிரியெல்லாம் கிடையாது. 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த படிப்பு வேத படிப்பு தான். வேதங்கள், உபனிஷதங்கள், புராணங்கள் இது எல்லாத்தையும் படிப்பாங்க. அந்த விப்ரா வேத பாடாத் பவேத் விப்ரா, வேதங்களெல்லாம் படித்து ஒரு விப்ரா பண்டிதராக மாறுவார். ஆனால் குந்தி தேவி என்ன சொல்கிறாங்க? ஸ்ருத ஸ்ரீபிர். ஸ்ருதா வேத படிப்பு இருந்தாலும் கூட என்ன வருதாமா? ஏதமான மதப்புமான். மனுஷனுக்கு கர்வம் வருது. மனுஷனுக்கு கர்வம் வருதாமா. அதனால தான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லிட்டாங்க, நமோ கிஞ்சன வித்தாய. இது எதுவுமே இல்லாதவர்கள். கிஞ்சனா ஜட ரீதியான ஐஸ்வர்யங்கள். அகிஞ்சன அப்படின்னா இது எதுவுமே இல்லாதவர்கள். எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அதனால தான் நீங்கள் ஸ்ரீல பிரபுபாதர் அவர் ஜான்சியில் சொற்பொழிவு கொடுத்துட்ருக்கும் பொழுது அவருக்கு ஒரு தந்தி வருது. என்ன தந்தி? அலகாபாத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பார்மசூட்டிக்கல் ஃபேக்டரி, அதில் இருக்கக்கூடிய மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் அவருடைய ஸ்டாஃபே திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது பிரபுபாதருக்கு. பிரபுபாதர் இந்த செய்தியை பெற்ற உடனே சந்தோஷப்பட்டாராமா. ஏன்? கிருஷ்ணா ஒருத்தருக்கு அனுக்கிரகம் செலுத்துகிறாருன்னா, ஹரிஷே தத்தனம் சனை யஸ்யாகம் அனுகிருஹ்ணாமி ஹரிஷே தத்தனம் சனை. கிருஷ்ணா ஒருத்தருக்கு அனுகிரகம் செலுத்தணும்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஜட ரீதியான ஐஸ்வர்யங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். இது கிருஷ்ணாவுடைய அனுகிரகம், கருணை. அதனால் பிரபுபாதர் சொல்கிறார், கிருஷ்ணா ரொம்ப கருணை உள்ளவர். என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனில் பிரபுபாதர் சொல்கிறார், ஒரு உரையாடலில், கிருஷ்ணா ரொம்ப கருணை உள்ளவர். என்னுடைய பிஸ்னஸை டிஸ்மேண்டில் பண்ணிட்டார் அவர். டிஸ்மேண்டில்னா அதை பிரித்து உடைச்சிடுறது. என்னுடைய வியாபாரத்தை அவர் பிரித்து உடைச்சி எல்லாம் இது பண்ணிட்டாரு. கிருஷ்ணா ரொம்ப கருணை உள்ளவர். நான் இனிமே சுதந்திரமாக அவரை நோக்கி நான் பக்தி செய்யலாம் அப்படின்னு பிரபுபாதர் சொன்னார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஜட ரீதியான ஐஸ்வர்யங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய தடை தான். அதனால தான் பிரயாசா அத்தியாகாரா அப்படின்னா ஸ்ரீல ரூப கோஸ்வாமி 2 விதமான விளக்கம் கொடுக்குறார். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது அண்ட் அளவுக்கு அதிகமாக ஜட ரீதியான ஐஸ்வர்யங்களை சேர்த்து கொள்ளுதல், விருத்தி செய்து கொள்ளுதல். ரெண்டுமே சத்பேர் பக்தர் வினஷ்டை, நம்மளை பக்தியை அழிச்சிருவோம். அதனால் குந்தி தேவி சொல்கிறாங்க, கிருஷ்ணா நமக்கு யார் வேணும்? நமக்கு கிருஷ்ணா வேணுமா, ஜட ரீதியான ஐஸ்வர்யங்கள் வேணுமா அப்படிங்கிறது இந்த கேள்வியை நாம் கேட்கணும். நான் ஒரு தடவை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹர்கிரேஸ் தேவகி மாதாஜிக்கு நான் ஒரு இமெயில் போட்டேன். இன்ட்ராஸ்பெக்ஷன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு மெயில் போட்டேன். நான் கேட்டேன், இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னா ஃபிலாசபிக்கல் தத்துவ ரீதியான வாக்கியங்களை நமக்குள்ள ஞாபகப்படுத்தி கொள்கிறதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணாங்க, இல்லை, அப்படி இல்லை, நம்மளுடைய கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை கேள்வியாக நமக்குள்ளே போடணுமாம். கேள்வியாக உள்ளே போட்டால் தான் நம்மளுடைய மைண்டில் பதிந்திருக்கக்கூடிய அனர்த்தங்கள் எங்கே பதிந்திருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க.
மனசில் ஓரமாக இங்கே ஒளிஞ்சிருக்குமாமா இந்த அனர்த்தங்கள். அது எந்த இடத்துல பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு கேள்விகளை போட வேண்டுமாமா கிருஷ்ண உணர்வு தத்துவங்கள் ரீதியாக. அந்த கேள்வி போடலாம் நமக்குள்ள. எனக்கு யார் வேணும்? எனக்கு கிருஷ்ணா வேணுமா? ஜட ரீதியான ஐஸ்வர்யங்கள், ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம ரீதியான ஐஸ்வர்யங்கள், இது எனக்கு வேணுமா? எது வேணும் அப்படின்னு கேள்வியை போடணும் நமக்குள்ள. போட்டோன்னா நமக்கு எல்லாருக்கும் பதில் உள்ளே இருந்து வரும். நமக்கே தெரியும் எனக்கு பதில் என்ன. எனக்கு கிருஷ்ணா தான் வேணும். ஏன்னா கிருஷ்ணன் இல்லாததுனால தான் நான் இத்தனை கோடிக்கணக்கான ஜென்மம் எடுத்துகிட்டே இருக்கேன். இப்போ இந்த ஜென்மத்திலையும் நான் கிருஷ்ணரை தவற விட நான் தயாராக இல்லை அப்படிங்கிறது நம்ம தீர்மானமாக இருக்கணும். எனக்கு கிருஷ்ணனை தவற விடுறதுக்கு ஆக்சுவலி ஒரு பக்தர் பாடுறார், கடலில் எவ்வளவு தண்ணீர் இருக்கு, அதில் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடித்து நான் சிப்பியை எடுத்திருக்கேன், சிப்பி முத்து, அதை நான் நழுவ விடுவேனா அப்படின்னு ஒரு பக்தர் பாடுறார். சிப்பி முத்து யாருன்னா கிருஷ்ணாவை சொல்றார். எஸ், கோடிக்கணக்கான ஜென்மங்களுக்கு அப்புறம் நான் கிருஷ்ணரை பெற்றிருக்கின்றேன், நான் நழுவ விடுவதற்கு தயாராக இல்லை, எனக்கு சொத்து கிருஷ்ணா தான் அப்படிங்கிறதுல நம்ம கன்வின்ஸ் ஆகணும். மாயா நம்மளை ஏமாத்தும், நம்மளை திசை திருப்பும். ஏன்னா பிரபுபாதர் இடத்துல எழுதுகிறார் சைத்தன்ய சரித்தாமிரத்தில், இந்த உலகத்துக்கு பேரே டிஸ்ட்ராக்டிங் வேர்ல்டுன்னு சொல்கிறார். திசை திருப்பக்கூடிய உலகம். எதிலிருந்து திசை திருப்பக்கூடிய உலகம்? கிருஷ்ணாட்டிருந்து நம்மை திசை திருப்பக்கூடிய உலகம் இந்த ஜட உலகம். அதனால் நாம் திட உறுதியோடு இருக்கணும், எனக்கு கிருஷ்ணர் மட்டும் எனக்கு வேண்டும். அதனால் ஜட ரீதியான ஐஸ்வர்யங்கள் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா கிருஷ்ணா அவருடைய சொத்தம். இந்த ஜட ரீதியான ஸ்தானங்கள் நமக்கு சேர சேர நம்ம அதை அடையாளப்படுத்தி கொள்ள நமக்கு என்ன வருது? கர்வம் வருது. கர்வம் வந்துருச்சுன்னா தென் இதில் பாருங்கள், வெரி இன்ட்ரெஸ்டிங். கர்வம் வந்துருச்சுன்னா யாருமே பக்கத்தில் போக முடியாது. இப்படி தான் மாயா என்ன பண்ணுவாமா, நாம் பக்தர்கள் சங்கத்திலே இருப்போம், பட் அதே சமயத்தில் மாயா ரொம்ப பவர்ஃபுல், நம்மளை தனியாக ஒதுக்கி வச்சிருமாம். சங்கத்தில் இருப்போம், பட் சத் சங்கத்தினுடைய அந்த ஆன்மீக பலனை நாம் பெற முடியாமல் மாயா தடுத்துரும். நமக்குள்ளே இந்த ஜட ரீதியான ஸ்தானம். அதனால தான் நம்ம ஆசைப்படுறது, எதை ஆசைப்பட வேண்டும்ங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம ஜட ரீதியான ஐஸ்வர்யங்களை ஆசைப்பட்டால் கிருஷ்ணா அதை அனுமதிப்பார். கிருஷ்ணா அதை அனுமதிச்சார்னா மாயா ஏற்பாடு பண்ணுவாங்க. தான் நம்ம ஜட ரீதியான ஐஸ்வர்யங்களை இப்படி மாயா கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம அதை பெற 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 என்ன ஆகுறது, நமக்குள்ளே மெதுவாக மாயா நமக்கு தெரியாமலேயே கர்வத்தை உருவாக்குவாங்க. அதனால தான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், காமத்திலிருந்து என்ன வருது? கர்வம் வருது. வெரி வெரி சிம்பிள். சாதாரண ஒரு நபர் வெளி உலகத்தில் ரொம்ப ஏழையாக இருக்கார், அவர் எளிமையாக இருப்பார். ஆனால் செல்வத்தை சேர்த்து கடுமையாக உழைத்து 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 அவர் செல்வத்தை சேர்த்துக்கிறார். செல்வத்தை சேர்த்து சேர்த்து ஒரு பெரிய கம்பெனியுடைய, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியுடைய எம்டி ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என்ன வந்துடும்? கர்வம் வந்துடும். அவரை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவர் அணுகுவது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் பக்தருக்கும். இப்போ பாருங்கள், வெரி நைஸ். தக்ஷா பிரம்மாவுடைய ஆணை பிரகாரம்தான் இந்த சந்ததியை விருத்தி செய்யக்கூடிய பிரஜாபதி ரோல் செய்கிறார். ஸோ அது அவருக்கு பக்தி தொண்டு தான். ஏன்னா கிருஷ்ணா பிரம்மாவுக்கு இந்த மாதிரி ஆணை கொடுத்துருக்கார், சிருஷ்டி பண்ணணும், இரண்டாம் தரமான சிருஷ்டி செய்யணும்னு கிருஷ்ணா பிரம்மாவுக்கு ஆணை கொடுத்துருக்கார். அந்த பிரம்மா தக்ஷாவை உருவாக்கி தக்ஷாவுக்கு ஆணையிடுறார் சந்ததியை விருத்தி பண்ணணும். அதனால் தக்ஷாவுக்கு கிடைத்தது பக்தி தொண்டு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பக்தி தொண்டு செய்யும் பொழுது இது வருது பாருங்க, கர்வம் வருது பாருங்க.
எப்படி? நான் பிரஜாபதி தக்ஷா, நான் பிரம்மாவுடைய மகன், எனக்கு ஏகப்பட்ட தேஜஸ் வருது என்னுடைய உடம்பிலிருந்து, மற்ற சின்ன தேவர்களுக்கு எல்லாருக்கும் நான் பெரியவன். இப்படியெல்லாம் நமக்குள்ளே இந்த பொய் அகங்காரம் மாயா பேசிகிட்டே இருக்கும். அதை ஒரு பொழுதும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு இடத்துல நான் படித்தேன், நமக்கு கர்வம் வராமல் இருக்கணும்னா இடைவிடாமல் கிருஷ்ணஸ்மரணம் செய்தால் மட்டும்தான் நம்ம இந்த பொய் அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய சிந்தனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரிக்க முடியுமா? இடைவிடாமல் கிருஷ்ணஸ்மரணம் பண்ணாதான் அது நடக்குமா? கொஞ்ச நேரம் கிருஷ்ணரை ஸ்மரணம் செய்வது நம்ம விட்டுட்டோம்னா தான் உடனே இந்த பொய் அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். இப்போ கர்வம் ஏறும். இப்போ என்ன பண்ணுறது மாயா? ஓகே ஓகே, நீ பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்கியா? ரைட், நான் என்ன பண்ணுறேன் பார். இதுனா இஸ் ஹோலினஸ் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அந்த காலத்தில் 2002-03 அவர் ஒரு ட்ராமா போட்டார். பக்தர்களெல்லாம் வைத்து ஒரு ட்ராமா செய்தார். அந்த ட்ராமாவில் என்ன கருத்துன்னா, இஸ்கான் பக்தர்களை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கலிபுருஷன் ரொம்ப கவலையாக இருக்கிறான். இஸ்கான் பக்தர்கள் 4 விதிமுறைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறாங்க, 16 மாலைகள் ஜபம் செய்கிறாங்க, எப்படி அவர்களை பிடிப்பது அப்படின்னு கலிபுருஷன் ரொம்ப கவலையாக இருந்தாராம். ஏன்னா கலிபுருஷன் ஒரு ராஜ்யம் இல்லது, கலி ராஜ்யம். கலிபுருஷன் எல்லாரையுமே பிடிக்கணும், பிடித்து தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அது அவருடைய வேலை. பட் இஸ்கான் பக்தர்களோ பிரபுபாதருடைய ஆணை பிரகாரம் அவர்கள் 4 விதிமுறைகள் 16 மாலைகள் இதெல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறாங்க. என்னால் அவர்களை பிடிக்க முடியலையேன்னு ஒரே கவலையோடு இருந்தாராமா கலிபுருஷன். இது இந்த ட்ராமா நான் பார்த்துருக்கேன். தமால் கிருஷ்ண மகாராஜ் இதை ட்ராமா இது செஞ்சார். அவர் தான் டைரக்ட் பண்ணார் இந்த ட்ராமாவை. தென் ஒருத்தர் வரார். அவர் ஏன் கலிபுருஷனே ரொம்ப கவலையோடு இருக்கியே, என்ன காரணம்? இது உன்னுடைய ராஜ்யம்ல, ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்க? யார் வராருன்னா கர்வத்தினுடைய அதிபதி வராராமா. கர்வத்தினுடைய அதிபதி. 2 பேரும் பேசிக்கிறாங்க. கலிபுருஷன் சொல்றாரு, என்னால் இஸ்கான் பக்தர்களை பிடிக்க முடியல, அவர்கள் எல்லோருமே 4 விதிமுறைகள் 16 மாலைகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறாங்க, அவர்களை எப்படி பிடிக்கிறது எனக்கு தெரியல. தென் கர்வத்தினுடைய அதிபதி சொன்னாராமா, கவலையே படாத, நான் ஃபஸ்ட்டு போய் அணைச்சிக்கிறேன், ஃபஸ்ட்டு இஸ்கான் பக்தர்களை நான் போய் அணைச்சிக்கிறேன், நான் போய் அணைச்சிட்டேன்னா என் மூலமாக நீ உள்ள நுழையலாம் அப்படின்னு சொன்னாராம். இது கரெக்ட், 100% உண்மை. இது நமக்கு கர்வம் வராமல் இருக்கணும்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வாசுதேவ விப்ராவுக்கு போதித்த பிரகாரம் எப்பொழுதுமே இடைவிடாத கிருஷ்ண ஸ்மரணம் செய்தால் மட்டும்தான் கர்வத்திலிருந்து ஒருத்தர் விடுபட முடியும்னு சைத்தன்ய மகாபிரபு வாசுதேவ விப்ராவுக்கு போதிக்கிறார். கூர்ம தேசத்தில், நம்மளுடைய சவுத் இந்தியாவில். ஸோ அதனால் நமக்கு வரக்கூடிய ஒரு டேஞ்சர் என்ன அப்படின்னா, இந்த கர்வத்தினுடைய அதிபதி அணைச்சிப்பார் நம்மளை எல்லாரையும். ஃபஸ்ட்டு நாம் மேபி நாம் சாஸ்திரத்தில் புலமை வாய்ந்தவராக இருக்கலாம், சாஸ்திரங்கள் பாகவதம் பகவத்கீதா இதை எல்லா கருத்துக்களையும் விருத்தி செய்து கொண்டவராக இருக்கலாம். தென் நாம் 4 விதிமுறைகளை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் ஜட ரீதியான ஸ்தானங்களை நாம் அடையாளப்படுத்தி கொண்டால் உடனே இந்த கர்வத்தினுடைய அதிபதி வெயிட் பண்ணிட்டுருக்கார். அவர் உடனே வந்துடுவாராம்மா. அவர் அணைச்சுட்டார்னா அப்புறம் தக்ஷாவுக்கு ஏற்பட்ட மாதிரி தான். கர்வம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எந்த மாதிரி கர்வம்? எஸ், எனக்கு சாஸ்திர அறிவெல்லாம் எனக்கு தெரியும், அண்ட் நான் 4 விதிமுறைகளை கடைபிடிக்கின்றேன், நான் 16 மாலைகளை ஜபம் செய்கிறேன்,
நான் எல்லா விதமான சேவை செஞ்சுட்டுருக்கேன், நான் நிறைய சாதனைகள் படைச்சிருக்கேன், இஸ்கான்குள்ள நிறைய சாதனைகளை நான் படைச்சிருக்கேன், அதனால் எனக்கு யாரும் இங்கே தக்ஷாவே பிரம்மா அவருடைய அப்பா மதிப்பிற்குரியவர் இல்லையா? பகவான் விஷ்ணுவுடைய நாபிலிருந்து வந்த முதல் உயிர்வாழி பிரம்மா தன்னுடைய அப்பா மதிப்பிற்குரியவர். சாதாரண அப்பா இல்லை அவர், சாதாரண இந்த உலகத்தில் ஜட ரீதியான ஒரு அப்பா மாதிரி கிடையாதவர், போற்றுதலுக்குரியவர் பிரம்மா. பிரம்மதேவர் சொல்லி கூட தக்ஷா கேட்கல, அவன் கர்வம். ஸோ இப்படி எல்லாம் பேசிகிட்டே இருக்குமாமா நமக்குள்ள, நீ அதை சாதிச்சிட்ட, இதை சாதிச்சிட்ட, நீ எவ்வளோவெல்லாம் பண்ணிட்ட, நீ ரொம்ப பெரியவர், நீ மூத்த பக்தர், நீ மூத்த பிரம்மச்சாரி, என்னெல்லாமோ பேசும் நம்மளுடைய பொய் அகங்காரம். இது எல்லாத்தையும் நம்ம ஆமோதித்தோன்னு வச்சுக்கோங்க. ஆமோதிக்காமல் இருக்கணும்னா இடைவிடாமல் கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணால் தான் இந்த சிந்தனைகள் நமக்குள்ளே உள்ளே போகாது. அதான் மென்டல் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த மென்டல் ஃபேக்ட்ரி, அதில் இன்புட் வரும், அதான் அந்த தாட்ஸ், எண்ணங்கள். அது உள்ளே அனுமதிக்காமல் நம்ம அங்கேயே பிளாக் பண்ணுறதுக்கு வழி என்ன? கிருஷ்ணஸ்மரணம். இல்லைன்னா அது உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ணங்கள் அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி அது பெரிய ஆசையாக கொண்டு நிறுத்தும். அப்படியே கர்வம் அதிகரிக்கும். இப்படி நாம் பக்தர்கள் சங்கத்திலே இருப்போம், பட் நம்மளுடைய சாதனைகளை நமக்குள்ள அது பொய் அகங்காரம் பேசி 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 நம்மளோட கர்வத்தோட உச்சிக்கே கொண்டு போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, யாருமே நம்மளுக்கு நம்ம தப்பு பண்ணும் பொழுது யாருமே பக்கத்தில் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இவரோ நம்ம சொல்கிற இதை ஏற்றுக்க மாட்டார் இவர், அதனால் நமக்கு எதுக்கடா வம்பு அப்படி சொல்லிட்டு தள்ளி நிற்பாங்க. அப்போ என்ன ஆகுது பாருங்க, பக்தர்கள் சங்கத்திலே இருப்போம், பட் மாயா வெரி பவர்ஃபுல் எக்ஸ்பர்ட். மாயா அவரை தனியாக எடுத்து வைக்குது பாருங்க. அப்படியே அவர் தனி ராஜ்யத்துக்குள்ளே வாழ்வார், தனி உலகம். அப்படி தனி உலகத்தில் வாழும் பொழுது மெதுவாக என்ன பண்ணணும்னா, நான் ஒரு பக்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இந்த கர்வமும் எங்கேருந்து வருது? ரஜஸ்லேருந்து தான் வருது. அப்போ ரஜஸுக்கு பல விதமான ஆயுதங்கள் இருக்காம. ரஜோகுணத்துக்கு பல விதமான ஆயுதங்கள். அதில் ஒரு ஆயுதம் கர்வம். இப்படி கர்வத்தை கொடுத்து நம்ம தப்பு செய்யும் பொழுது கூட யாருமே நமக்கு நம்மை அணுகி நம்மளுடைய தவறை சாதகமான முறையில் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நம்ம என்ன பண்ணுவாங்க, இவங்க டிஃபெண்டிங். அதான் சொல்கிறார். அதனால தான் தேவகி மாதாஜி சொல்கிறாங்க, டோன்ட் டிஃபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபெண்டிங்னா என்னது? தற்காத்து கொள்ளாத அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த தற்காத்து கொள்வதுங்கிறது பொய் அகங்காரத்துலேருந்து வருது. நம்ம தற்காத்து கொண்டு இல்லை நான் கரெக்டு தான் அப்படிங்கிறது நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா, அவங்க சொல்லுவாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓகே இவர் கேட்பதற்கு தயாராக இல்லை, சரி நம்ம அப்படி விலகி நிற்போம். அப்போ என்ன ஆகுன்னா, பக்தர்கள் சங்கத்திலே இருப்போம், பட் யாருமே நம்மளுக்கு சொல்ல முடியாது. இதான் மாயா, இப்படி தான் வேலை செய்யும். அவங்க எல்லாம் தள்ளி நிற்பாங்க. ஸோ இவர் கர்வத்தில் உச்சியிலே இருக்கும் பொழுது தபார்னு மாயா என்ன பண்ணும், ரஜோ குணத்தினுடைய இன்னொரு ஆயுதத்தை தூக்கி பிரயோகம் பண்ணும். இன்னொரு ஆயுதம் என்ன? தபார், காமத்தை பிரயோகம் பண்ணும், இல்லைன்னா கோபத்தை பிரயோகம் பண்ணும். வெரி பவர்ஃபுல். இந்த கர்வம், காமம், கோபம், பேராசை, பொறாமை, இது எல்லாமே ரஜோகுணத்தினுடைய பல பல ஆயுதங்கள். மோகம்ங்கிறது தமோ குணத்தினுடைய ஆயுதம். ஸோ அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஏதாவது ஒரு புலன் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை என்றால் அந்த ஒரு புலன் மூலமாக மாயா உள்ளே நுழைந்து எல்லா புலன்களையும் ஆக்கிரமிப்பு செய்து கொள்ளும்னு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறாரு.
அதனால தான் இந்த கர்வங்கிறது எங்கே உருவாகிறது? மனசில் தான் உருவாகுது. அப்போ இருக்கக்கூடிய புலன்கள்லேயே மிக உயர்ந்த புலன் மனம் இல்லையா? அந்த மனதை நாம் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தவில்லை என்றால் அந்த ஒரு புலன் மூலமாக மாயா உள்ள நுழைந்து எல்லாவற்றையும் ஆக்கிரமிப்பு செய்யும். இப்போ கர்வங்கிறது எங்கே உருவாகிறது? மனசில் தான் உருவாகிறது. இப்போ என்ன ஆகும்? இப்படியே உயர்த்தி 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 மேலே கொண்டு போயிடுமாமா. மேலே கொண்டு போய் சரியான நேரத்தில் மாயா என்ன பண்ணுமாமா? ரஜோகுணத்தினுடைய இன்னொரு ஆயுதத்தை தூக்கி பிரயோகம் பண்ணும். அது என்னது? சம்டைம்ஸ் காமத்தை வந்து பிரயோகம் பண்ணும். ரொம்ப அதிக பலத்தோட பிரயோகம் பண்ணுமாமா. அப்போ காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவர் ஏற்கனவே ஒரு மதில் சுவர் கட்டின்ட்டார். தன்னை சுற்றி ஒரு மதில் சுவர் கட்டின்ட்டார். யாருமே என்கிட்ட வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிய மாயா ஏற்பாடு பண்ணதுனால அந்த டைமில் இவருக்கு காமத்தை வந்து பிரயோகம் பண்ணும் பொழுது இவர் காப்பாற்றுறதுக்கு அல்லது இவருக்கு நல்ல அறிவுரை கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தள்ளி நிற்பாங்க எல்லாரும். இப்படி ஆக உயரத்துக்கு தூக்கிட்டு போய் அங்கேருந்து கீழே தள்ளும் மாயா. அதனால தான் மாயாவுடைய ப்ரொப்போசலை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ரொம்ப தீர்மானமாக இருக்கணும். எனக்கு சொத்து வந்து கிருஷ்ணன் தான், எனக்கு சொத்து வந்து பக்தி தான், எனக்கு வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமாக இருக்கணும். அந்த தீர்மானம் அதான் நேற்றுக்கு இதில் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏகேக குருநந்தனம், எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள், எனக்கு கிருஷ்ணர் எனக்கு வேணும், எனக்கு பக்தி எனக்கு வேணும், நான் கிருஷ்ணனிட திரும்பி செல்லணும். ஜாய் ஜெகநாத் பலதேவ் சுபத்ர மகாராணிக்கு. இதுக்கு பேர் தான் ஏகேக குருநந்தன. அதில் தெளிவாக இருக்கணும். ஆன்மீக குருவும் நம்மளுக்கு அதுதான் போதிக்கிறார். ஆன்மீக குரு சிஷ்யருக்கு என்ன போதிக்கிறார்? சிஷ்யரை பார்த்து இதான் சொல்றார், எப்பொழுதுமே கிருஷ்ணர் தான் உன்னத அனுபவிப்பாளர், நீ அவருடைய ஆனந்தத்துக்கு ஒத்துழைக்க வேண்டியவன். இதுதான் ஆன்மீக குரு போதிக்கிறார். ஆன்மீக குரு வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக போதிக்க மாட்டார். அப்படி ஆப்போசிட்டாக போதித்தால் அவர் ஆன்மீக குருவாக இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்மளுடைய ஒரே சொத்து கிருஷ்ணர் தான். அண்ட் கிருஷ்ணரை தவிர வேறு ஏதாவது சொத்து இருக்குதுன்னு நம்ம நம்ப ஆரம்பித்தோன்னா மாயா உள்ள நுழையிறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கீழே தள்ளிடுவாங்க. ஸோ இது பாருங்கள், ஏணியில் வந்து ஏறுறோம், 2வது படியிலேருந்து கீழே விழுந்தோன்னா பெருசாக வந்து நம்மளுக்கு அடிபடாது. ஏணியில் 10வது படியிலேருந்து நம்ம கீழே விழுந்தோம்னு வச்சுக்கோங்க, 10 படி கடன்னு மேலே ஏற்றிடும் மாயா. ஏன்னா நம்ம கேட்குறோம், நம்ம ஆசைப்படுறோம், எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு கிருஷ்ணர் எனக்கு வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேணும், ஜட ரீதியான சொத்துக்கள்லாம் எனக்கு வேணும், புகழ் வேணும், பதவி வேணும், மதிப்பு வேணும், மரியாதை வேணும், செல்வம் வேணும் அப்படின்னு மாற்றப்படுறதுனால மாயா வச்சுக்கோன்னு கொடுத்துருவாங்க. அதனால தான் ஹித்குரேஸ் முராரி குப்தபுர் சொல்லுவார், மாயாட்டை வந்து நம்ம பார்கெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். மாயாட்டை நம்ம பேரம் பேசக்கூடாது. பேரம் பேசணும்னு வச்சுக்கோங்க, மாயா என்ன பண்ணுவாங்க, வச்சுக்கோ எல்லாமே நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து கடையில் போய் நம்ம பேரம் பேசுவோம், ஒரு 100 ரூபா பொருள், அந்த கடைக்காரர் 100 ரூபான்னு சொல்கிறோம். அந்த பொருள் நம்ம என்ன பண்ணுவோம், என்னங்க 75 ரூபாய்க்கு கொடுங்க. ஐயோ 75 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, ரொம்ப கம்மியாக கேட்குறீங்க. அவர் வந்து இப்படி சொல்ல 95க்கு கொடுங்க. சரிங்க. ஒரு அதெல்லாம் முடியாது, 80க்கு கொடுங்க அப்படின்னு இவன் கேட்பான் கஸ்டமர். அப்புறம் கடைசியில் அப்படி கீழே மேலே கீழே இறங்கி ஓகேங்க உங்களுக்கு வேலை எனக்கு வேண்டாம் 85க்கு கொடுங்க. இப்படி தானே இந்த உலகத்தில் பேரம் பேசுறது. மாயாட்டம் அப்படி இல்லை. மாயாட்ட எனக்கு ஜட ரீதியான ஐஸ்வர்யங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா வச்சுக்கோ எல்லாமே நீயே வச்சுக்கோ கொடுத்துருவாங்க. கொடுத்து அப்படி ஏடியினுடைய உச்சிக்கே கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு அங்கே இருந்து நம்மளுடைய கார்பெட்டை புல் பண்ணுறது சொல்லுவோம் இல்லையா, காலை வாரி விட்டுருவாங்க. அதாவது இப்படி தான் நம்ம வந்து ஜட ரீதியான ஐஸ்வர்யங்களை ஆசைப்பட்டால் கூடவே அது பேக்கேஜ், அது ஒரு பேக்கேஜ், மாயாவோட பேக்கேஜ். அது ஜட ரீதியான ஐஸ்வர்யங்களை ஆசைப்பட்டால் கூடவே கர்வமும் சேர்ந்து வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அப்படி கர்வம் வந்து மேலே உச்சிக்கே போகும்பொழுது ஒரு நாள் காலவாரி விட்டுருவாங்க மாயா.
அது எப்படின்னா காலவாடுறதுன்னா திடீர்னு காமத்தை பிரயோகம் பண்ணுவாங்க, அவர் அங்கேருந்து கீழே விழுவார். அப்போ 10வது படியிலிருந்து கீழே விழுந்தாருன்னா அவருக்கு என்ன ஆகும்? ஏனியுடைய 10வது படியிலிருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? கால் உடஞ்சி போயிடும். அதை மாதிரிய அவருடைய ஆன்மீக வாழ்க்கை செதஞ்சு போயிடும். இது தக்ஷாவுக்கு நடக்கிறது. ஏன்னா பிரபுபாதர் அப்படி எழுதிக்கார், puffed up by his exalted position he thought that no one was greater than he in argument. பாருங்க, இந்த மாயா என்ன பண்றதுன்னா, எஸ் தர்க்கம் லாஜிக். பிரபுபாதர் இது எழுதுகிறார் ஒரு இடத்துல பகவத்கீதாவில், தர்க்கம் எப்பொழுது நமக்கு உள்ளே உதயமாகிறதுனா நாம் ரஜோகுணத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோன்னு அர்த்தம். தெய்வீக நம்பிக்கை நமக்குள்ள உதயமாகுதுன்னா அவர் ரஜஸ் கலக்காத சத்துவத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 24 hours திரும்ப திரும்ப தர்க்கம் உருவாயிட்டே இருக்கு பாருங்க நமக்குள்ள. அப்போ தான் ராஜஸுடைய கிரிப்பில் பிடியில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். இப்போ இங்கே தக்ஷம் அப்படி தான் நினைக்கிறாரோமா, எனக்கு வாதத்தில் ஜெயிப்பதற்கு யாருமே எனக்கு நிகர் கிடையாதுன்னு நினச்சாரோமா தக்ஷா. இப்போ பாருங்க, இந்த மற்ற பெரிய பெரிய ரிஷிகள், பிருகு முனிவர், மரீச்சி முனிவர், அதுக்கப்புறம் பிரம்மதேவர், இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் ஸ்லோகம் வருது, ரெக்வெஸ்ட் ஆஃப் தி ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் தி சாக்ரிஃபிஷியல் அசம்பிளி, எல்லோருமே வேண்டிக்கிறாங்க. பிரம்மதேவர் வேண்டிக்கிறாரம்மா, ஓ மகனே தக்ஷா, கோவப்படாத, கோவம் வேண்டாம், இந்த இடத்த விட்டு நகர வேண்டாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்லியும் கூட இவர் என்ன நினைக்கிறாரு, நோ என்னுடைய வாதம் கரெக்டு, அதான் மாயாவோட வேலை, என்னுடைய வாதம் கரெக்டு. இந்த சிவபெருமான் தேவர்களையே நேத்திக்கு படித்தோம் நம்ம, தேவகண அதமக, தேவர்களையே தாழ்ந்தவர் இவர் சிவபெருமான். அவர் எதுக்கு இந்த சபைக்கு வந்தார் அப்படின்னு அதை கோபத்துக்கு உள்ள அந்த கோபம் வருது பாருங்க, கர்வமும் கோபமும் சேர்ந்து வருது பாருங்க, பயங்கரம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது, நம்மளுடைய புத்தி சாமர்த்தியத்தினால தாண்ட முடியாது. இதெல்லாம் கர்வம் ப்ளஸ் கோபம் ரெண்டு சேர்ந்துருக்கு பாருங்க, ப்ளஸ் பொறாமை, மூணுமே சேர்ந்துருக்கு, வெரி பவர்ஃபுல். ஒன் சைடு கர்வம், எஸ் நான் பிரஜாபதி, இன்னொரு சைடு கோபம், கோபம் வந்ததுனால தான் சாபம் கொடுக்குறார் சிவபெருமான் மேலே. தன் மூன்றாவது என்ன, பொறாமை. பொறாமை எப்படி, சிவபெருமான் மேலே திட்டுறார் இல்லையா, சிவபெருமான் பலவிதமாக திட்டுறார், தேவர்களே தாழ்ந்தவர், இது என்னது பொறாமை. மூன்று சேர்ந்து அட்டாக் பண்ணுது பாருங்க மாயா. அப்போ என்ன ஆகுறது, கலாச்சாரத்தை இழந்துட்டார் தக்ஷன். கலாச்சாரம் என்ன, போற்றுதலுக்குரிய அப்பா பிரம்மதேவர், மிக மிக பழமையான ரிஷிகள், இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அவர்களுடைய உபதேசத்தை இவரால் கேட்க முடியல தக்ஷாவால். கலாச்சாரத்தை இழந்துட்டார். கலாச்சாரம் என்ன, நம்மளுடைய சம்பிரதாயம் அவரோக பந்தான்னு சொல்கிறோம். அவரோக பந்தான்னா ஆன்மீக குரு போதிக்கிறார், அண்ட் சிஷ்யர் அதை சிரமேற்கொண்டு முழு நம்பிக்கையோடு பணிவோடு அதை ஏற்றுக்கொள்கின்றார். இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். அப்போ பிரம்மதேவர் அப்பா ப்ளஸ் குரு ரெண்டுமே தக்ஷாவுக்கு. அவர் போதித்தும் கூட இவரால் கேட்க முடியல தக்ஷாவால், ஏன்னா கலாச்சாரத்தை இழந்துட்டார். இந்த மூணு உள்ள நுழைஞ்சதுனால கோபம், கர்வம், பொறாமை. இப்போ என்ன ஆகுறது, புத்திநாசோ பிரணஷ்யதி, புத்திநாசாத் பிரணஷ்யதி, புத்தியை இழந்துட்டார். அப்போ என்ன நினைக்கிறார், இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, பிரம்மதேவர் சொல்கிறாரு, மற்ற ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, ஆனால் வாதத்தில் என்னைய முறியடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்படி தான் பிரபுபாதர் எழுதுகிறார். அப்படி நினச்சாராமா தக்ஷன். அதனால் யாருமே நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க, நான் செய்கிறது சரியான பாணியில் தான் நான் போயிட்டுருக்கேன். இப்படி பண்ணி மாயா என்ன பண்ணுறது, பிரம்மதேவருடைய அசோசியேஷன்,
அதை இழக்கின்றார் தக்ஷன். தக்ஷன் அங்கேருந்து இருட்டுன்னு போயிடுறார். இதே தான் நமக்கும் நடக்கும். நாமும் இந்த கர்வத்தை உள்ள நுழையிறதுக்கு அனுமதிச்சோன்னா மற்றதெல்லாம் வந்துடும். அடுத்தது நம்ம இந்த ஹிஸ் ஹோலினஸ் தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிற மாதிரியா, ஃபஸ்ட்டு நம்ம இஸ்கான் பக்தர்களுக்கு எது டேஞ்சர்? கர்வம் தான். அதனால தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார், மரத்தை விட பொறுமையாக இருக்கணும், புல்லை விட பணிவாக இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஏன் நம்மளுக்கு போதிக்கிறார்? ஏன்னா இந்த கர்வம் தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். அது உள்ளே வந்துடுச்சுன்னா தன் உடனே பொறாமை வருது, தன் கோபம் வருது, அப்புறம் காமம் வந்துடும். அப்புறம் அவரால் பக்தியில் நிலைச்சு நிற்க முடியாது, அவரே வெளியில் போயிடுவார். எப்படி? எக்ஸாக்டாக தக்ஷா அந்த சபையை விட்டு அவரே வெளியில் போனார். யாருமே அவர் அனுப்பலை சபையில் இருந்து நீ போ அப்படின்னு. பிரம்மதேவர் சொல்லலை, ஆனால் தக்ஷாவை தானாக வெளியில் போயிடுறார். இதே மாதிரி நம்மளும் போயிடுவோம். நிறைய பாடங்கள் இந்த ஒரு லீலையிலேருந்து. நான் பிரபுபாதர் எழுதுகிறேன். பகவத்கீதாவில் கிருஷ்ணன் சொல்கிறாரு, லஸ்ட், கிரீட் அண்ட் ஆங்கர், காமம், பேராசை அண்ட் கோபம், இந்த மூன்றும் நரகத்துக்கு போகக்கூடிய கதவுகள் அப்படின்னு கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்கிறாரு இல்லையா? இந்த மூன்றும் நரகத்துக்கு போகக்கூடிய கதவுகள். இது ஒரு பொழுதும் காமமும் பேராசையும் கோபமும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு, கிருஷ்ண உணர்வுக்கு ஒரு சமயத்தில் கூட அது சாதகமாக அமையாது. நிச்சயம் நம்மளை அப்படியே நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கோன்னு காமிச்சுட்டே இருக்கும். அப்படியே நகர்த்தி 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 நம்மளை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடும். நம்மளுக்கு மரணம் வரும்பொழுது நம்ம பார்த்திங்கன்னா கோலோக விருந்தாவனத்துக்கு போக மாட்டோம், எங்கேயோ போய் விழுவோம். ஏன்னா இது மூன்றும் கிருஷ்ணா சொல்லி கொடுத்த பிரகாரம் மூன்றும் ரொம்ப மோசமான ஒரு எதிரிகள். அதனால் இது மூன்றும் நம்மளுக்கு வரக்கூடாது, கர்வம் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே கிருஷ்ண ஸ்மரணம் செய்ய வேண்டும், கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். அப்பொழுதுனா நம்மளுக்கு பணிவு அதிகரிக்கும், கர்வம் நம்மள்கிட்ட போகும். நமக்கு என்ன வேணும்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இது ஆஃப்டர் ஆல் எவ்வளோ நேரம், எவ்வளோ காலம் இருக்க போகிறது? நான் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறேன்? 100 வருஷம் இருக்க போகிறேன்னா கிடையாது. நான் இருக்க போகிறதோ கொஞ்சம் குறுகிய காலம்தான். அப்போ அதுக்குள்ளே நான் அடைய வேண்டிய சொத்து யார்? கிருஷ்ணா. நான் அடைய வேண்டிய சொத்து கிருஷ்ணா. இது இல்லை, இதுதான் கேள்வி கேட்கணும், இன்ட்ராஸ்பெக்ஷன். இதுதான் பக்தி சித்தாந்த தாக்கூர் சொல்றார். நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அனர்த்தங்களை பிடுங்கி எடுக்கக்கூடிய ப்ராசஸ் முறை என்ன அப்படின்னா, கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை வைத்துக்கொண்டு உள்ள கேள்வி போடணுமாமா. உனக்கு என்ன வேணும்? நீ இறக்க போகிற கூடிய விரைவில், எவ்வளோ வருஷம் இருக்க போகிற நீ? அதுக்குள்ள உனக்கு யாரை அடைய வேண்டும்? நீ கிருஷ்ணாவா இல்லை ஜட ரீதியான வஸ்துக்களா? கேள்வி போடணும். கேள்வி போட்டோன்னா நம்ம மைண்டை அப்படி நம்ம தெளிவுபடுத்துகிறோம். ஸோ இது எல்லோருமே பண்ணி ஆகணும். பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, டேஞ்சர். இவ்வளோ பெரிய பிரபுபாதர் சொல்கிறார் பாருங்க, எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறார். எக்ஸ்பர்ட் மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாதர். எஸ், தக்ஷா பண்ணுறது மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் தான். ஏன்னா அவர் சந்ததியை விருத்தி பண்ணுறார், உற்பத்தி, அது ஜட ரீதியான செயல்தான். ஆனால் பிரம்மாவுடைய ஆணை பிரகாரம் செய்கிறதுனால அது பக்தி தொண்டு. ஆனால் பக்தி தொண்டு செய்யும் பொழுதும் அவருக்கு இந்த கர்வம் வந்துடுது பாருங்க. அதே தான் நமக்கும். நம்மளும் பக்தி தொண்டு செஞ்சுட்டு இருப்போம். பட் இந்த ஜட ரீதியான ஸ்தானங்களை நம்மை அது கூட அடையாளப்படுத்தி கொண்டால் பிரச்சனை தான், கர்வம். ஒரே ஒரு இது அதோடு நான் முடிச்சிடுறேன். இதோலினஸ் ராதாநாத் சுவாமி மகாராஜ் சொல்லுவார், இல்லை ஆக்சுவலி பிரபுபாதர் இந்த கதை சொல்லியிருக்கார். பிரபுபாதர் இந்த கதையை சொல்லியிருக்காரு எப்படின்னா, புனர்முசுகோபவா அப்படின்னு சொல்லுவார். புனர்முசுகோபவா அப்படின்னா என்னென்னா, இந்த எலி ஒன்று இருந்துதாம்மா. எலி ஒரு யோகிகிட்ட போச்சோம்மா. யோகியே என்னைய காப்பாற்றுங்க, என்ன வேணும் உனக்கு? இல்லை, ஒரு பூனை என்னை துரத்திட்டே இருக்கு, என்னை சாப்பிட்றதுக்கு என்னை துரத்திட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா, யோகி உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்னை பூனையை மாற்றிருங்க. ஜட உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த ஸ்தானத்தை பெற்றாலும் சரி, எவ்வளவு செல்வங்களை பெற்றாலும் சரி,
நாம் கிருஷ்ணரை பெறவில்லை என்றால் நாம் கஷ்டப்படுவோம். அந்த இடமே நமக்கு துக்ககரமாக அமையும். பிரபுபாதர் வந்து லெட்டர் டு வைகுந்தநாதாங்க ஒரு சிஷ்யருக்கு லெட்டரில் எழுதுகிறார். மாயாப்பூர் போகலாம், பிருந்தாவன் போகலாம். பிரபுபாதர் அந்த காலத்தில் 1972 இது எழுதிட்டார். மாயாப்பூர் போகலாம், புனித தாமம் பிருந்தாவன் போகலாம். ஆனால் நமக்குள்ளே இந்த கிருஷ்ண உணர்வு, அதில் வந்து அந்த ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் உறுதி இது இல்லை அப்படின்னா எங்கே போனாலும் சரி அந்த இடமே நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடமாக அமைஞ்சிரும்னு சொல்கிறார். ஜட உலகத்தில் நம்ம எதை வேணால் பெறலாம், ஆனால் கிருஷ்ணரை பெறலைன்னா நம்ம வந்து தொந்தரவு அடைவோம், கஷ்டப்படுவோம். இது கொள்கை. அதனால் இங்கே பாருங்கள், இந்த இந்த எலி என்ன நினச்சிது, என்னை பூனையை மாற்றிடுங்க, நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன். அதுதான் மாயாவோட ப்ரப்போசல். சரி, உன்னைய பூனையை மாற்றுறேன், பஸ் ஏதோ மந்திரத்தை சொல்கிறார், அது பூனையை மாறிடுது. பூனையை மாறின உடனே சந்தோஷமாக இருக்குது, அது போய் எலியை பிடிச்சி சாப்பிடுது, சந்தோஷமாக இருக்குது. ஓகே, யாருமே என்னை வந்து இனிமேல் தொந்தரவு பண்ண முடியாது, நான் எனக்கு பயம் இனிமேல் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மெதுவாக கிருஷ்ணனுடைய சிருஷ்டி எப்படி தான், நாய் வருது, நாய் வந்து பூனையை துரத்துறது சாப்பிட்றதுக்கு. ஸோ எகெயின் பூனைக்கு பயம், ஐயோ நாய் என்னை துரத்திட்டே இருக்கே, திரும்ப யோகிட்டு போகிறது, யோகி என்னை காப்பாற்றுங்க, என்ன வேணும் உனக்கு சொல்லு, என்னை நாயாக மாற்றிருங்க. சரி புஷ் சில மந்திரங்கள் சொல்கிறார், அவர் நாயாக மாறி, நாயாக மாறியாச்சு. சரி, இனிமே என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அந்த கர்வம். எந்த ஒரு ஸ்தானத்தை பெற்றாலும் நாம் சௌக்கியமாக இருக்க முடியாது. பக்தியை பெறவில்லை என்றால் கஷ்டப்படுவோம், சௌக்கியம் கிடையாது. அசாந்தஸ்ய குதசுகம் அப்படின்னு கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார். நமக்குள்ளே அமைதி இல்லை என்றால் எங்கே இருந்து ஆனந்தம்? நமக்குள்ளே அமைதி வேணும்னா கிருஷ்ணரை பெற வேண்டும். எனக்கு ஜட உலகத்தில் எதுவும் வேண்டாம், அப்படி இருக்கணும், அப்போ தான் அமைதி கிடைக்கும். அமைதி இல்லைன்னா ஆனந்தம் எங்கே இருந்து? அருமையான ஒரு ஸ்லோகம் இது. ஸோ இது வந்து நாயாக மாறிடுது. நாயாக மாறின உடனே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னாச்சு, சரி நாயை வந்து யாருமே எதுவும் பண்ண முடியல, அது வந்து பூனையை பிடிக்குது, எலியை பிடிக்குது, எல்லாம் பண்ணுறது நாய். ஆனால் நாய் என்ன நினச்சிது, எனக்கு யாருமே என்னை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை, என்னை சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை. ஒரு நாள் கிருஷ்ணனுடைய சிருஷ்டி, ஒரு நாள் வந்து புலி வருது. புலி வந்து நாயை சாப்பிட்றதுக்கு வருது. நாயை சாப்பிட்றதுக்கு வந்த உடனே இந்த நாய் பயந்தடிச்சு யோகிட்டு ஓடுறது, என்னை காப்பாற்றுங்க. யோகி கேட்குற, உனக்கு என்ன வேணும், நீ புலியை மாற்றிடுங்க. இப்படி தான் ஜட உலகத்தில் இந்த ஸ்தானத்தை பார்த்துட்டு அந்த ஸ்தானம் மேல் அப்படின்னு நினைப்போம், அந்த ஸ்தானத்தை பெற்றவுடனே அதை விட அந்த ஸ்தானம் மேல் அப்படின்னு நினைப்போம். இப்படி தான் மாயா வந்து நம்மளை அப்படியே அலக்கழிக்கும். கிருஷ்ணரை பெற வேண்டும். ஜீவாத்மா கிருஷ்ணரை பெறவில்லை என்றால் நம்ம வந்து எதுவுமே நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஸோ இது புலி ஆகணும்னு கேட்குறது, அவர் புலி ஆக்கிடுறார். புலி ஆக்கின உடனே அதுக்கு கர்வம் வந்துடுச்சு. ஏற்கனவே கர்வம் கூட்டிகிட்டே போகுது. அது வந்து எலியிலிருந்து பூனை ஆகும்போது கொஞ்சம் கர்வம், பூனையிலிருந்து நாயாக மாறும்போது இன்னும் கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி, நாயிலிருந்து புலி ஆன உடனே அது கர்வத்தோட உச்சிக்கே போயிடுச்சு. அந்த புலி என்ன பண்ணிச்சு, அதுக்கு வந்து இந்த ரிஷி இந்த யோகியவே சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு அப்படியே நாக்கை வந்து அப்படியே உதடலை தடவுறதாம்மா. வா, இந்த யோகியை சாப்பிட்றலாம், அடித்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உருமிட்டு பார்த்துதாம்மா. யோகி பார்க்குறார், ஓ உனக்கு அவ்வளோ கர்வமா, நான் தானே உன்னைய புலியாக்கினேன், உனக்கு அவ்வளோ கர்வமா, பூனார் முசுகோபவா, நீ திரும்பவும் எலியா போ. இப்படி தான் மாயா இப்படி தான் பண்ணும். நம்மளுக்கு இப்படி மேலே ஏறி உட்கார வச்சிருச்சுன்னா அப்புறம் அங்கேருந்து கீழே தள்ளும் மாயா, திரும்ப வெளியாக மாறிடுச்சு. அதனால் நாம் கர்வம் வர வேண்டாம் அப்படின்னா இடைவிடாமல் கிருஷ்ணரை ஸ்மரணம் செய்ய வேண்டும். ஏன்னா கர்வங்கிறது எங்கே உதயமாகிறது, மனசில் தான். அதனால் மனசை கிருஷ்ணருடைய நினைவில் எப்பொழுதுமே நிறுத்தினால் நமக்கு கர்வம் வராது. நம்ம வந்து கிருஷ்ணரை பெறுவோம், கிருஷ்ணர் நமக்கு சொத்துன்னு நம்ம புரிந்து கொள்வோம். இல்லைன்னா நம்ம வந்து கர்வத்தினுடைய தாக்குதல்னால் ஜட ரீதியான வசதிகள், ஐஸ்வர்யங்கள், சொத்துன்னு நினைப்போம். ஆமாம், கடைசி முடிவு என்ன, ட்ராஜடி. கடைசி முடிவு அவர் திரும்பவும் பெறப்படுப்பார் இந்த உலகத்தில். ஸோ புத்திசாலியானவர் எனக்கு அடுத்த பிறப்பு வேண்டாம், எனக்கு நான் கிருஷ்ணாட்ட திரும்பி போகணும் அப்படின்னு ஆசைப்படுவார். கிருஷ்ணரும் அதான் விரும்புகிறார். ஸோ கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு நேர்
அதாவது கிருஷ்ணர் விருப்பத்துக்கு ஆமோதித்து அதே மாதிரி விருப்பத்தை நம்மளை வைத்துக்கொண்டால் நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவோம். புறம்பான ஒரு விருப்பம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணரை நம்ம ஆக்சுவலி அதிருப்தி ஏற்படுத்துகிறோம் கிருஷ்ணர். ஜாய் ஸ்ரீமத் பாகவதம் கி, பतित पावन श्रील प्रभुपाद की, निताय गौर प्रेमानंदे.